தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகை மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். இந்த வருஷமாவது தமிழக அரசு மக்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் பரிசு ஒரு 5000 தொகையும் அதுக்குண்டான பொருட்களும் தரமான பொருட்களும் கொடுத்தா நல்லது என்று மக்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பொங்கல் இனிய பொங்கலா அமையும். பொங்கல் பரிசுக்கு எங்களுக்கு ஒரு 5000 கொடுத்தா ரொம்ப நல்லது. நாங்க பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடோ, எங்களுக்கு ஒரு சாப்பாடோ, ஒரு துணிமணிக்கா பொங்கல் முன்னேற்றமா எங்களுக்கு ஒரு துணிமணி, ஒரு ட்ரெஸ் எதனாலும் எடுத்துக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு 5000 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்குறோம். கொடுத்தா ரொம்ப நல்லது. நன்றி. பொங்கல் பரிசு எங்களுக்கு 3000 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரேஷன் கடையில் வாங்குற பொருள் தரமட்டமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா உபயோகிக்கிற மாதிரி இல்லை. இது 5000 ரூபானா எங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். பணமாக இருந்துச்சுன்னா எங்கள் ஏழை எளி மக்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆன பொருளாகவும் இருக்கும். தைப்பொங்கல் பரிசா 5000 ரூபா கொடுத்தா சந்தோஷம். ஏதோ சிலிண்டர் விலை கூடிருக்கு, அரிசி விலை, காய்கறிலாம் விலை கூடிடுச்சு. கரும்புக்கு தேவைக்க வருமானம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு இருக்கும். அதான் 5000 ரூபா நாங்கள் எதிர்பார்க்குறோம். அரிசி, பருப்பு, அப்புறம் கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா தரமாக இருக்கணும். எங்களோட எதிர்பார்ப்பு அதுதான். ஆமாம், வேறு பணத்தை பற்றி எதிர்பார்க்கல. நாங்கள் பொருள் எல்லாம் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோ. மக்கள் குரல் பகுதியில் சிவகாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.